ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாவை கொண்டுட்டு வந்தே தீரணும்னு பிஎம் மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் காட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இது ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் அரசியலை கேள்விக்குறியாக்கும், அதோடைய முக்கியத்துவத்தை கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதனால குழம்பி நிற்கிறது மக்களாகிய நாம தான். முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படின்னா என்ன, இது கொண்டுட்டு வர்றது மூலமா என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, எதுக்காக பாஜக அரசு இதை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, எதுக்காக எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வருதுன்னா அது என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஷோல தெளிவா பேசலாம். இது கொஞ்சம் செய்தி கொஞ்சம் தகவல். முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரே நேரத்தில் மக்கள் எல்லாருமே பிரதமரையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும், முதல்வரையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், மாநில சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரே நேரத்தில் நடக்கிறதா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷன் சொல்றாங்க. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவும் நம்ம ஒரே நேரத்தில் வந்து ஓட்டு போட வேண்டியது இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து 100 நாளுக்கு அப்புறமா நகராட்சி, அதுக்கப்புறமா உள்ளூர் எலெக்ஷன் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. இதை தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவா சொல்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் இந்தியாவுக்கு புதுசான்னு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி இது வந்து 1951 இருந்து 1967 வரைக்குமே இந்தியாவில் இருந்திருக்கிற ஒன்று தான். அதுக்கப்புறமா தொங்கு பாராளுமன்றம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து அப்படியே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலுமே 1983 எலக்ட்ரல் கமிட்டி வந்து இதை திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசி எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமா அவங்களால கொண்டுட்டு வர முடியல. அதுக்கப்புறமா 2003 பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி, அப்போ பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வந்து இதை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. இதை பற்றி சோனியா காந்தி கிட்டயுமே போய் பேசியிருக்காங்க. ஆனால் அப்போவுமே வந்து இதை கொண்டுட்டு வர முடியலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 2010 எல்கே அத்வானி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்மோகன் சிங்கிட்ட போய் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அப்போவுமே இதை கொண்டுட்டு வரது வந்து கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கு. இப்போ பிஎம் மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்து இந்த பேச்சை வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்ததுல இருந்தே இப்போ வரைக்குமே வந்து நிறைய சர்ச்சையை வந்து இது கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் 2024 எலெக்ஷன் நடந்துச்சுல, ஸோ அதில் பிரச்சாரத்தில் பேசும்போதே பிஎம் மோடி அவர்கள் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து அவர் நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும், அதுவும் குறிப்பாக 2029 எலெக்ஷனில் இதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மும்முரமா வந்து தீவிரம் காட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இதுக்காக பிஎம் மோடி அவர்கள் வந்து இந்தியாவுடைய எக்ஸ் பிரசிடென்டான ராம்நாத் கோவிந்த் தலைமையில வந்து ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி மூலமா ஆய்வு நடத்தி ஸோ இது கொண்டுட்டு வரது மூலமா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு ஒன்று நடத்துறாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, இது கொண்டுட்டு வரது மூலமா நிறைய நன்மைகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது கொண்டுட்டு வரது மூலமா 2 எலெக்ஷனுமே ஒரே நாள்ல தான் நடக்கும் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் எப்படி நடக்குதுன்னா, நாடாளுமன்ற எலெக்ஷன் ஒரு நாள்ல நடக்கும், அதுக்கப்புறமா சட்டமன்ற எலெக்ஷன் வந்து ஒரு நாள்ல நடக்கும். ஆனா இது வரது மூலமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எலெக்ஷன் வந்து நடக்கும். மேபி ஏதாவது ஒரு காரணங்களால ஆட்சி கவிழுது அப்படிங்கிறப்போ அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா. ஸோ அதுக்கு இந்த கமிட்டி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படி ஒருவேளை ஆட்சி கவிழுது அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும் எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து மீதமுள்ள ஆட்சி காலம் வரைக்கும் தான் ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரதுக்கு ஏன் பாஜக இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறப்போ, பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த திட்டம் வர்றது மூலமா வந்து நிறைய செலவினங்களை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ஆட்சி மாறும்போது கூட்டணியும் மாறும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு இப்போ மாநில சட்டமன்ற எலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும். இப்படி எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால மக்களுடைய நலத்திட்ட பணிகளை வந்து சரியா செய்ய முடியாது. ஸோ அரசு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால சரியா செய்ய முடியாது. சோ அதனால இந்த திட்டம், அதாவது இந்த மசோதா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுது. எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மசோதா ஒருவேளை நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா மத்திய அரசுடைய ஆதிக்கம் வந்து மாநில அரசு மேல அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி தொங்கு பாராளுமன்றமா இருக்கட்டும், இல்ல மாநில அரசுடைய ஆட்சி கவிழுது அப்படிங்கிறப்போ மாநில அரசுடைய அந்த ஆதிக்கம் வந்து குடியரசு கிட்ட போயிரும். அப்படி ஒரு வேளை போச்சுன்னா மக்களுடைய அந்த ஜனநாயகத்தையே வந்து சீர்குலைக்கிற விதமா அமையும் அப்படிங்கிற மாதிரியும் 2 தரப்புல இருந்துமே வாதங்கள் வைக்கப்படுது. முக்கியமா இதுல என்ன நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு நிறைய காலங்கள் வந்து முக்கியமா செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அதோடைய பணிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 365 நாள், ஒரு வருஷமா நீண்டுகிட்டே போகுது. ஸோ இதனால நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, செலவினங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா சொல்லப்போனா 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு மட்டும் 60,000 கோடிக்கும் மேல
செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கும் மேல செலவாயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போதும் பெரிய அமௌண்ட் வந்து செலவாகிறதுனால அந்த செலவை குறைக்கிறதுக்குமே இந்த திட்டம், இந்த மசோதா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா நான் முன்னாடி சொன்ன காரணங்கள் மாதிரி தான். சோ ஆட்சி மாற மாற வந்து மக்களுடைய நலத்திட்ட பணிகள் வந்து ஒத்தி போய்க்கிட்டே இருக்கு. சோ அதனால அதை குறைக்கிறதுக்காகவுமே இந்த திட்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா மத்திய அரசு தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, வாக்குப்பதிவுடைய சதவீதம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதனால என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்து எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம மத்திய அரசுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும், மாநிலங்கள்ல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்ப்புகள் வந்து நிலவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த எலக்ஷன் எல்லாமே மின்னணு வாக்குப்பதிவு மூலமா தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு அப்படின்னா, பெரிய அளவுல வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து தேவைப்படும். சோ அதனாலயுமே நிறைய செலவுகள் வந்து ஆகும். அதே மாதிரி பெரிய அளவுல பாதுகாப்புமே வந்து தேவைப்படும். சோ அதனால இந்த மசோதாவுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த மசோதாவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறா, யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிஎம்கே கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும், இந்த மாதிரியான 15 கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ட் ஆதரவு தெரிவிக்கிறது யாரெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியா இருக்கட்டும், சிவசேனாவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே குறிப்பா சொல்லப்போனா மொத்தமா 32 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சரி, இந்த மசோதா இது எல்லாத்தையும் தாண்டி வருதுங்கிற பட்சத்துல என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமா அரசியலமைப்பு சட்டத்துல நிறைய திருத்தங்கள் கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற எம்பிலாம் இருப்பாங்களா, 543 எம்பில வந்து கிட்டத்தட்ட 364 எம்பி வந்து ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது மெஜாரிட்டியான எம்பிஸ்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் இந்த திட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகப்படியான மாநிலங்கள், அதாவது மெஜாரிட்டியான மாநிலங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாதான் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அந்த வகையில என்னதான் இதுக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் வந்து கூடிக்கிட்டே போனாலுமே மத்திய அரசு இதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுல வந்து உறுதியா தான் இருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர்ல வந்து இந்த மசோதாவை தாக்கல் செய்ய போறதா வந்து முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு டிசம்பர் 16ஆம் தேதி தான் தாக்கல் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான நகல்கள் எல்லாமே வந்து எம்பி கிட்டலாம் வந்து கொடுக்கவும் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ மக்களவை செயலகம் என்ன சொல்றாங்கன்னா, குளிர்கால கூட்டத்தொடர்ல வந்து இன்னைக்கே அந்த மசோதா வந்து விவாதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா துணை மானிய கோரிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு விவாதிக்கப்பட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதனை தொடர்ந்து இப்போ மத்திய அரசு தரப்புல அந்த வட்டாரங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த வாரத்துக்குள்ளேயே இந்த மசோதாவை வந்து தாக்கல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த மசோதா தாக்கல் வந்து இப்போ கொஞ்சம் ஒத்தி போயிருக்குன்னு தான் சொல்லணும். எப்ப நடக்க போறி, எதனால இது வந்து மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ரீசன்லாம் இப்போ வரைக்கும் தெரியலன்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி நியூஸ் 27 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from நான் உங்க ராமச்சந்திரு.